எப்பவும் மசாலா தோசை மட்டும் கடையில் தான் வாங்குகிறோம். ஆனால் இந்த வாட்டி ஒரு முறை வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வரமிளகாவை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு சேர்த்துருக்கேன். எல்லா மசாலாவும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் சுண்டி கெட்டியாகி வந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சுட்டு ஹீட் ஆன உடனே நம்ம எப்பவும் போல தோசை ஊற்றிக்கலாம். சுற்றிலும் ஆயில் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை சென்டரில் வச்சு மடிச்சு விட்டுடலாம். இவ்வளோதான் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பை கைஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.